ரதிய அடுப்படியில் இன்றைக்கி அக்கா சம்பா ரவை கேப்சிகம் ரெட் கேப்சிகம் கிச்சடி செய்ய போகிறேன். இதில் பாருங்கள் 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன், சம்பா கோதுமை ரவை. இது வந்து கேப்சிகம் ஒரு ஆஃப் பெரிய குடமிளகாயில் ஆஃப் எடுத்திருக்கேன். ரெட் கேப்சிகமாப்பா. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1, 4 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. இங்கே பாருங்கள் பூண்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3-4 பல்லு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் பூண்டு பல்லு தான். 2-3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூளை கொஞ்சோண்டு, கொஞ்சம் பட்டை. இவ்வளோதான். நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இப்போ ஒரு வடை சட்டி அக்கா அடுப்பில் காய வச்சுருக்கிறேன். அதில் சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன் அக்கா. கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்கு தான். நெய் வேணாலும் போட்டுக்கோங்க, ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் வெண்ணெயை போட்டுட்டு அதில் கொஞ்சம் நம்ம அந்த சம்பா ரவையை வறுத்து எடுக்கணும். வறுத்தா கொஞ்சம் வாசமாக இருக்கும் கிச்சடி. குட்டி சின்ன கிளாஸ் தான், அந்த கிளாஸுக்கு ஃபுல்லாக எடுத்துருக்கேன், ஒரு ஆளுக்கு செய்கிற மாதிரி. நீங்கள் குவான்டிட்டி அளவு பெருக நீங்கள் வெண்ணெயும் கொஞ்சம் கூட்டி போட்டுக்கலாம், ஆயிலும் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா வறுபடணும், கொஞ்சம் வாசனை வர்ற மாதிரி வறுத்துக்கணும். இப்போ வறுத்தாச்சுப்பா, இந்த அளவு வறுத்தா போதும். நம்ம அந்த வாசனை வர்றது தான். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்த அக்கா வடை சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நம்ம இந்த பூண்டு பல்லை போட்டுடலாம், பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். அதை போட்டுட்டு இந்த கறி மசால் பட்டை, பச்சை மிளகா, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வெடிக்குது. அடுப்பை ஸ்லோ வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கினது போதும்ப்பா. இப்போ நம்ம வந்து இந்த ரெட் கேப்சிகமும், இந்த டொமேட்டோ, இந்த கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். கேப்சிகம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. பூண்டு ஆப்ஷன் தான்ப்பா. எங்கள் வீட்டில் பூண்டு வேறு எதுலேயும் சேர்க்க முடியலங்கிறதுக்காக அக்கா ஆம்லேட்டில் கூட பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுருவேன். ரொம்ப சுவையாக டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லது கூட. இப்போ இது கூடவே கல்லுப்புங்கிறதுனால அக்கா இப்போயே போட்டுருந்தேன், ஒரு 1/2 ஸ்பூனு கல்லுப்பு. சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூனு தான். இதையும் போட்டு நல்லா கேப்சிகமும் நம்ம டொமேட்டோவும் நல்லா தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கணும். இப்போது கேப்சிகம் வதங்கினது போதும். இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் ரவை, எந்த கிண்ணமோ கிளாஸோ எதில் எடுக்கிறீங்களோ அதுக்கு அக்கா வந்து இப்போ 3 வந்து வாட்ரு ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த 3 வாட்டரை ஊற்றிடலாம். 1க்கு 2ன்னு சொல்லுவாங்க மற்ற ரவைக்கெலாம். இது சம்பா கோதுமை ரவைக்கு அக்கா 3 தான் ஊற்றுவேன். 1க்கு 3 வாட்ரு ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை போடுறேன். இப்போ நம்ம அந்த வெண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிறோம்னா அந்த ரவையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி கொடுத்து, உங்களுக்கு சப்போஸ் சால்ட்டு பத்தலைன்னா நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட்டை மட்டும் போட்டுக்கலாம். காரத்துக்கு நீங்கள் இன்னும் கரம் மசாலா தேவை அப்படின்னா, எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்மெல் தேவையில்லை. அந்த கரம் மசாலாலாம் ரொம்ப வாசனை வந்தால் சாப்பிட மாட்டாங்க. அது தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 3 தண்ணி வச்சாதான்ப்பா நல்லா வேகும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியும் நம்மளுக்கு நல்லா எல்லாமே கலந்து அந்த வெஜிடபிள் மசாலா எல்லாம் கலந்து பிடிக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கிச்சடி ரெடி ஆகணும். அவ்வளோதான், கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், சம்பா ரவை ரெட் கேப்சிகம் கிச்சடி ரெடி. அவ்வளோதான். அக்கா வீட்டில் என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு தேங்காய் சட்னி, வெறும் தேங்காயை மட்டும் பூண்டு பச்சை மிளகா வச்சு சட்னி அரைச்சி கெட்டி சட்னியாக வச்சு தொட்டுப்போம். எங்கள் காம்போ இந்த இது சம்பா ரவை கிச்சடிக்கு அக்கா வீட்டில் காம்போ தேங்காய் சட்னி தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சம்பா ரவை ரெட் கேப்சிகம் கிச்சடி ரெடி. இதே மாதிரி அதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்திப்பா. அந்த கேப்சிகம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அந்த கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப 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 சுவையாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதிய அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்பா ரவை ரெட் கேப்சிகம் கிச்சடி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.